2015 எழுத்தியல்ல வந்த கேள்வி. நாலு கேள்வி இருக்கு பாருங்க. முதல் 4 கேள்விகளும் எழுத்தியல் சம்பந்தமா வந்திருக்கு. சரியா? முதல் 4 கேள்விகளும் எழுத்தியலோடு சம்பந்தமா வந்திருக்கு. பாருங்க, முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் உதட்டு பல் ஒலி. இது தந்திருந்தேன் உங்களுக்கு. அதே கேள்வியைத்தான் அழகு பரீட்சைக்கும் தந்திருந்தேன். உதட்டு பல்லொலி. உதட்டு ஓம் ஓ சரி சொல்றேன். ஓ வெரி குட். என்னண்டா உதட்டு பல்லொலின்னு சொல்லும் போது யோசிக்காங்க, நம்மட உதடுல பல்லு பட்டு உச்சரிக்கப்படுகின்ற எழுத்து. நம்ம உதடு இருக்குதானே, அதுல நம்மட பல் என்ன செய்யணும்? படணும். நம்மட உதட்டுல நம்மட பல் படணும். அதான் உதட்டு பல் ஒலி. இப்ப நீங்க இதை சொல்லி பார்க்கலாம். இது என்ன செய்யலாம்? சொல்லி பார்க்கலாம். இக்குன்னு சொல்லும் போது உதட்டுல பல்லு படுதா? இல்ல. அதே மாதிரி இம்முன்னு சொல்லும் போது 2 இதழ்களும் பொருதுது. அப்ப அது வராது. அது என்ன? ஈரிதழ் மூக்கொலி. சரியா? என்று சொல்றது. இவ்வுன்னு சொல்லி பாருங்க. நம்மட பல் வந்து நம்ம உதட்டுல படுது. வடிவா பாருங்க. நம்மட பல் என்ன செய்யுது? உதட்டுல படுது. சொல்லி பாருங்க. இந்தன்னு சொல்லும் போது நம்மளோட நாக்கு இந்த பல்லுல படுது. நாக்கு என்ன செய்யுது? பல்லுல படுது. அவன இதுல என்ன கேட்டிருந்தாங்க அவங்க? உதட்டு பல்லொலி. உதட்டு பல்லொலின்றா என்ன? உதட்டுல பல்லு படணும். இதுல பல்லொலிகள் கேட்கல. சரியா? பல்லொலின்னு கேட்கல, உதட்டு பல்லொலின்னு தான் கேட்டு. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? இந்த என்ன ஆன்சர்? சரி, எல்லாரும் 4வதுன்னு சொல்றீங்க. சரியா? 4வது ஆன்சர். பாருங்க, ஒரு ஆள் இந்தன்னா சொல்றீங்க, ஒரு ஆள் இவ்வன்னா சொல்றீங்க. பாத்தீங்களா? என்ன டிஃபரண்ட் விளங்கிக்கொள்ளும். சரியான ஆன்சர் ஏன்? உதட்டுல பல் படணும் என்று சொன்னேன். உதட்டு பல்லொலின்றா உதட்டுல படணும். பல்லொலிகள் என்றால் தான் இந்தன்னா வரும். இந்தன்னு சொல்லி பாருங்க. அது உதட்டுல படலையே, உதட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இவ்வன்னு சொல்லி பாருங்க. இவ்வன்னு சொல்லும் போது நம்மளோட மேல் பல் வந்து அந்த கீழ் உதட்டோட பொருதும், டச் பண்ணும். அது உதட்டு பல்லொலி. இத சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கலுமா இல்லாதா? இத பாடமாக்கணுமா நீங்க? சொல்லுங்க. பாடமாக்கணும் இல்ல. அப்ப பாருங்க, இதுலயே நோட் பண்ணிக்கோங்க. இக் வந்து வெடிப்பொலி. இக்குன்னு சொல்லும் போது ஒரு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. சரியா? கடை அன்ன வெடிப்பொலி. கடையிலிருந்து, அதாவது கடைசியில இருந்து வருது. அதனால கடை அன்ன வெடிப்பொலி. அதே மாதிரி என்று சொல்லும் போது 2 இதழ்களும் நம்மட உதடும் பொருதுது. சரியா? ஒருங்கு செய்யுது. பாருங்க, அத சொல்றது ஈரிதழ். இதென்ன? மூக்கொலி. தானே ஈரிதழ் மூக்கொலி. அதே மாதிரி இப் வந்து ஈரிதழ் வெடிப்பொலி. அப்ப நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இது வந்து ஈரிதழ் மூக்கொலி. ஈரிதழ் இப் வந்து ஈரிதழ் வெடிப்பொலி. சரியா? ஓகே. அதே மாதிரி இது வந்து கடையண்ண ஒலிகள். வந்து கடையண்ண வெடிப்பொலி. வந்து கடையண்ண மூக்கொலி. நோட் பண்ண. நோட் பண்ணிட்டீங்களா? திரும்ப திரும்ப இதான் வரப்போகுது. சரியா? அதே மாதிரி வந்து உதட்டு பல்லொலி. வந்து பல் மூக்கொலி. என்று சொல்றது வந்து பல்லொலிகள்ல வரும். பல் மூக்கொலியாக வரும். சரியா? பல் மூக்கொலி. அதே மாதிரி வந்து என்னத்துக்குள்ள வரும்? சொல்லுங்க பாப்போம். உச்சரிக்கும் போது நுனி அன்ன மூக்கொலி. நுனி அன்ன என்று உச்சரிச்சு பாருங்க.
இந்த இன் வந்து நுனி அன்ன மூக்கொலி. மற்ற 3 சுழி இல்லைன்னா சரி, இதை நோட் பண்ணுங்க. இது வந்து இன் வளைனா மூக்கொலி. என்னன்னு சொல்றது? வளைனா மூக்கொலி. இது வளையும், கொஞ்சம் நாக்கு வளைஞ்சுதான் அண்ணா சொல்லி பாருங்க. வண்ணம் நாக்கு வளையும், அப்ப இது வளைனா மூக்கொலி. இப்ப இது தெரிஞ்சிருக்கணும். இதான் பேசிக். இதுல இருந்தாலும் உங்களுக்கு 1-2 கேள்வி என்ன செய்யறது ஃபர்ஸ்டாவே வரும். சரி, இப்ப அடுத்ததை பாருங்க. பின்வருவனவற்றுள் உகரம் இதழ் குவித்து உச்சரிக்கப்படும் சொல். இதழ் குவிச்சென்றா என்ன? 2 இதழ்களும் குவியும். இதழ் குவியாதண்டா சும்மா குவியாம நார்மலா இருக்கும். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வெரி குட், வெரி குட். 4வது ஆன்சர். ஓ, நிறைய பேர் இந்த கேள்விமாய் ஒரு மெத்தட் போட்டிருந்தேன், நிறைய பேர் பிழை எடுத்திருந்தேன். இப்ப பாருங்க, பாக்கு சரியா, அதுல கூனா வந்து உகரம் தான், அதுல உகரம் இருக்கு. ஆனா நாம பாக்கூண்டா சொல்லுவோம். பாக்கு, பட்டு, பஞ்சு, இருமல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி அழுத்தி உச்சரித்தா சொல்லுவோம். அதாவது இந்த உகரத்துக்கு ஃபுல் மாத்திரை போட்டா சொல்லுவோம். இல்ல, பாக்கு நார்மலா சொல்றேன். பாக்கு, பட்டு, பஞ்சு அப்படி சொல்லும் போது நம்மட உதட பாருங்க நார்மலா இருக்கும். சரியா, முன்னுயிரில் அது இடையூறுகளைத்தான் என்ன செய்யும், ஒலிக்கும். ஆனால் எழுத்துக்கு முதலாவது வரும்போது பாருங்க, இதழ் குவிஞ்சு உச்சரிக்கப்படும். அத முற்றியலுகரம் சொல்றது. இது உகரம், இதழ் குவிச்சும் உச்சரிக்கப்படுறதுன்னு சொல்றது. பாருங்க, முயல் என்று சொல்லும் போது என்ன, முழுமையாக உகரம் என்ன செய்யுது, உச்சரிக்கப்படுகின்றது. சரியா, உகரத்துக்குரிய மாத்திரை உண்டு, அது குறைஞ்சொலிக்கிறது தான் குற்றியல் உகரம். அது அரை மாத்திரையாக குறைஞ்சொலிப்பது தான் என்ன, குற்றியல் உகரம். குற்றியல் உகரத்துல 6 வகை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தாச்சு. சரியா, அப்ப இதுல ஆன்சர் என்ன, முயல். இதே மெத்தட்ல தான் உங்களுக்கு டேர்முக்கும் வரப்போகுது. சரியா, பாருங்க எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல தந்திருக்காங்க. அடுத்ததை பாருங்க, 3 லகரங்கள். சரியா, இல், இல், இல் ஆகிய ஒலிகளை குறிக்கும் பொருத்தமான ஒலி என்ன ஒலி? வெரி குட், மருங்கொலி. மருங்கொலி. ஏன் மருங்கொலி? இந்த 3 லகரத்தையும் உச்சரிக்கும் போது என்ன செய்யும், நாக்குண்ட இருபுறத்தாலையும் காற்று அந்த உரசி சென்று காற்று நாக்குண்ட இரு பக்கத்தாலையும் இரு மருங்காலையும் உரசி செல்லும். அதனாலதான் மருங்கொலி. அதனாலதான் என்ன சொல்றது, மருங்கொலி. மூக்கொலிகள் உங்களுக்கு தெரியும், மெல்லின எழுத்துக்கள் ஞன ஞமன அந்த. சரியா, ஆடொலி. ஆடொலின்ற என்னன்னு சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் வச்சுக்கணும். ஆடொலி. ஆடொலி என்றா அறம், அது அந்தர. சரியா, அறம், விறகு பெரியற. சரியா, இறகு அதுக்கு வர, அதான் ஆடொலி. வருடொலி என்கிறது சின்னற. சரியா, வருடொலி என்கிறது மத்தர. சரியா, மரத்துக்கு வர ர, அதான் வருடொலி. அதே மாதிரி அரையுயிர்கள் என்று இருக்கு. அரையுயிர்கள் வந்து அரையுயிர்கள் என்ன, யானாவும் பானாவும், இ ரெண்டும் தான் வரும் அரை உயிர்கள். அதே மாதிரி வெடிப்பொலி என்று சொல்றது என்னது, வள்ளின எழுத்துக்கள் கசட தப்பற. சரியா, உரசொலி இங்கு சொல்றது சானாவ, உரசொலி. ச ச என்று சொல்லும் போது உரசிட்டு செல்றதால உரசொலி. உரசொலிண்டா என்ன, ச. நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, பின்வருவனவற்றுள் வேற்றுநிலை மெய்மயக்கம் இடம்பெறும் சொல். மெய்மயக்கம், இடைநிலை மெய்மயக்கத்துல உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுமை நிலை மெய்மயக்கம்னு பார்த்து. உடல்நிலை மெய்மயக்கம்ண்டா ஒரே மெய் அதன்டார்கள மயங்கி வாருது. வேற்றுநிலை மெய்மயக்கம்ண்டா வேறுபட்ட மெய்கள் அதனோடு மயங்கி வாருது. இதுல கேட்டது வேற்றுமை நிலை மெய்மயக்கம். பாருங்க, இதை வச்சுக்கொண்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பள்ளி இல்லன்னா இல்லன்னாவோட மயங்குது, அது உடல்நிலை. பக்கம் இக்கண்ணா இக்கண்ணாவோட மயங்குது, அதுவும் உடல்நிலை. அவ்வை உவ்வண்ணா உவ்வண்ணாவுடைய மயங்குது, அதுவும் உடல்நிலை. வட்டம் என்ன, அது இட்டன்னா இட்டன்னாவோட மயங்குது. பாருங்க, பஞ்சம் இதுல இஞ்சன்னா இச்சன்னாவோட மயங்குது. விளங்கிட்டா எப்படி டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கிறேன்? இப்படி ஈஸியா பார்த்து எல்லா விடையும் தட்டி கழிக்கணும் நீங்க.
ஏழுக்கு வந்துட்டீங்க, சும்மா விடைய பார்த்து இந்த விட வராது, இந்த விட வராது, இந்த விட வராது. அப்ப வராம இருக்கிறது ஒரே ஒரு விட. அப்ப இதுதான் சரியான ஆன்சர் என்று போடும். சரியா? அப்ப 4 கேள்வி 2015 வந்திருக்கு. 4 மார்க் சும்மா வரப்போகுது. ஒரு பாடத்தை படிக்கிறதால 4 மார்க் சும்மா வரப்போகுது. இதே நீங்க இந்த எழுத்தியல கிளியர் இல்லாம இருந்திருந்தீங்கன்னா இந்த 4 மார்க்ஸ் போயிடும். அப்படி பாருங்க. இன்னும் அங்கால படிக்கல நானு. சரியா? அடுத்தது தொடங்கும். அடுத்தது 16. 2016 எத்தனை கேள்வி வந்தீங்கன்னு பாருங்க. 4 கேள்வி வந்தீங்க பாருங்க. அதே 4 கேள்வி. ஆன்சரை சொல்லுங்க. அரை உயிர் எழுத்துக்கள். இப்ப சொல்லு. வெரி குட், வெரி குட். ஓகே. அடுத்தது ஈறுதல் மூக்கொழி. வெரி குட். ஏற்கனவே சொல்லிட்டேன், முதலாவது பாஸ் பேப்பர்ல படிக்கும் போது சொல்லிட்டேன். நோட் பண்ணீங்களா? ஈறுதல் மூக்கொழி, ஈறுதல் வெடிப்பொலி, ஈறுதல் மூக்கொழி இம்மண்ணா. சரியா? இஞ்சன்னா வந்து அன்ன ஒளி. சரியா? இஞ்ச் வந்து அன்ன ஒளிகள். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்தது 3வது கேள்வியை பாருங்க. உயிர்த்தொடர் குற்றியலுகரம் இடம்பெற்றுள்ள சொல். உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு 2 நிபந்தனை இருக்கு. ஒன்று நெடில் தொடர அடுத்து குசுடுதுபுறு வருது, இல்லாட்டி குறில் எடுத்த அடுத்து குசுடுதுபுறு வருது. சரிதானே? ஓகே. இதுல பாருங்க, இதை பிரிச்சு பார்க்கணும்னு சொன்னேன். கொலுசு, நாக்கு, மருந்து, அது, ஆடு. இப்ப வெட்ட போறோம். சரியா? கொலுசு. சரி, அதை வச்சுப்போம். நாக்கு, நாக்கு என்ன தொடர் குற்றியலுகரம்? ஓகே. மருந்து, மருந்து, மருந்து என்ன தொடர் குற்றியலுகரம்? வெரி குட். மருந்து, விருந்து. நீங்க 3 எழுத்துலதான் வரும்படி யோசிக்காதீங்க. அப்படி குற்றியலுகரம். சரியா? அண்ட் அருகில உள்ள எழுத்தை பார்த்து தான் நம்ம யோசிக்கிறோம். மருந்துங்கிறது மென்தொடர். அதே மாதிரி அது வந்து குற்றியலுகரமா? வெரி குட். அது என்னது? முற்றியலுகரம். ஓ சரி. ஆடு, இது என்ன? இப்ப இவ்வளவு வராது. அப்ப என்ன வரப்போகுது ஆட்டோமேட்டிக்கா? ஒன்னாவது. எப்படி வரும்னு பார்ப்போம். இல் சக உ தான் என்ன? லு. அப்ப இங்க ஒரு உயிரெழுத்து என்ன செஞ்சிருக்கி? குசுடுதுபுருக்கு முன்னால ஒரு உயிரெழுத்து என்ன செஞ்சிருக்கி? வந்து இருக்கி. அதான் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி இப்ப இதா பாருங்க. விடாது, இது உயிர்த்தொடர் குற்றியலுகரமா இல்லையா? விடாது. ஏண்டா இட்சக ஆதான் என்ன? டா. குசுடுதுபுருக்கு இங்க தூ இருக்கி, அதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கி? ஒரு உயிரெழுத்து வந்திருக்கி. அப்ப இதுதான் என்ன? உயிர்த்தொடர் குற்றியலுகரம். கிளியரா விளங்கிக்கணும். சரியா? அடுத்ததை பாருங்க. இது மெய்மயக்கத்துல வந்து சொல்லுண்ட இடையில ரெட்டித்து வராத எழுத்து. இக்கண்ணா, உம்மண்ணா, இல்லண்ணா, இப்பண்ணா, இந்த இல்லண்ணா, மத்த இல்லண்ணா. முற்றியலுகரம் வந்து சொல்லுண்ட முதலாவதாவே வரும். முயல், உரல், புல் அப்படின்னு வரும். சரியா? அந்த உகரம் வந்து முழுமையாக உச்சரிக்கப்படும். நீங்க சொல்லி பார்க்கும்போது உங்களோட வாய் ரெண்டும் குவியும். சரியா? முயல், புயல், புழுதி அப்படின்னு சொல்லும்போது வாய் வந்து என்ன செய்யணும்? முழுமையா குவியணும். அது நான் சொல்றது ஷார்ட் மெத்தட். சரியா? அது குவிஞ்சா அப்படி முற்றியலுகரம். சரியா? இப்ப பட்டு, பாக்கு என்று சொல்லும் போது பட்டு, பாக்கு அந்த டூ எல்லாம் முழுமையாக உச்சரிக்கப்படல, அது குறைஞ்சொலிக்கு. அதனால அது என்ன? குற்றியலுகரம். முற்றியலுகரம் என்ன? சொல்லுக்கு முதலாவதாக வரும். சரியா? சொல்லுக்கு என்ன செய்யும்? முதலாவதாக அந்த உகரம் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? என்ன செய்யும்? முதலாவதாக வரும். ஓகேயா? ஓ குறில் எழுத்துக்கள் தான் வரும்.
நாலாவது எழுத்த பாருங்க, நாலாவது கேள்வியை பாருங்க. சொல்லுண்ட இடையில ரெட்டித்து வராத எழுத்து. ஒரு சொல்லுல ரெட்டித்து வராத எழுத்து. இப்ப நீங்க இதை சொல்லி பார்க்கணும். வெரி குட். இக்கண்ணா ரெட்டிச்சு வர மாதிரி இருக்கி, அக்கா, பக்கம். அதே மாதிரி இம்மன்னா இருக்கி, அம்மா, ரெட்டிச்சு வர மாதிரி இருக்கி. சரியா? அதே மாதிரி இந்த இல்லைன்னா வரும் எள்ளு, எள்ளுக்கு வரும் தானே இந்த இல்லைன்னா. சரியா? அதே மாதிரி இப்பன்னா வரும் அப்பா. ஆனா இந்த இல்லைன்னா ரெண்டு தடவை வர மாதிரி ஒரு சொல் இல்லை. அதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்கு. இன்னொரு எழுத்து என்ன? இந்த இர்றன்னா, இந்த இர்றன்னா, இந்த இல்லைன்னா, இது ரெண்டுமே என்ன செய்யாது, ரெட்டிச்சு வராது. இது வேற்றுமைதான் மயங்கும். உடல்நிலையாக மயங்காத எழுத்தும் எழுதும். சரியா? உடல்நிலையாக இந்த ரெண்டு எழுத்தும் மயங்காது. இது தனித்தனியே தான், என்ன இன்னொரு மெய்யோட தான் மயங்கும். ரெண்டு தடவை இல்வார மாதிரியும் ரெண்டு தடவை இல்வார மாதிரியும் எந்த சொல்லும் இல்லை. சரியா? அப்ப இதுதான் இதுக்கான விஷயம். இதுவும் கேட்டு வந்துச்சு வருமா. சரி, அடுத்தது இந்த 4 கேள்வி பார்த்தாச்சு. சரியா? 4 4 8 கேள்வி. சரியா? அடுத்தது 2017 பாருங்க. பின்வருவனவற்றுள் மூக்கொழி. எவ்வளவு ஈஸியான கேள்விகளாம் பாருங்க. இப்பண்ணா, இவ்வண்ணா, உம்மண்ணா, ஈயண்ணா, இத்தண்ணா. மூக்கொழி என்ன? மூக்க பொத்திட்டு சொல்லி பாருங்க. சொல்லலாது, சொல்ல கஷ்டமா இருந்தா அதுதான் மூக்கொழி. வெரி குட். மூக்கொழின்னா என்ன? எழுத்துக்கள். மூக்க பொத்தி இம்மண்ணா சொல்லி பாருங்க. சொல்லலுமாண்டு? சொல்லலுதா? மற்றது சொல்லி பாருங்க. மூக்க பொத்திட்டு சொல்லு. இப்போ மூக்கொழிகள் கேட்டா நீங்க டக்குனு மூக்குல கையை வச்சு சொல்லி பாருங்க. ஈஸியான மெத்தட். உங்களுக்கு அந்த சில இடங்கள்ல மறந்து கன்ஃபியூஸ் ஆயிருந்து இப்படி இந்த மெத்தட்களை ஃபாலோ பண்ணுங்க. மூக்கொழின்னா மூக்க பொத்திட்டு சொல்லி பார்க்கும்போது கஷ்டமா இருந்தால் என்ன, அதுதான் மூக்கொழி. ஏன்னா மூக்கொழிகள் மூக்கால தான் என்ன செய்யும், மூக்கு தான் அதில் பிறப்பிடும். சரிதானே? ஓகே. மொழி இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்து. சொல்லுங்க பாப்போம். இதுவும் படிச்சு தந்துட்டேன். 4வது ஆன்சர். 4வது ஆன்சர். ஏன்? எகரம் இப்பயும் சரி பழங்காலத்திலையும் சரி என்ன செய்யல, இறுதி நிலை எழுத்தாக எழுதப்படல. சரி, எதிர்நிலை எழுத்தாக என்ன செய்யல, எழுதப்படல. ஆனா, ஆவண்ணா, ஊவண்ணா, ஐயண்ணா இதெல்லாம் இறுதி நிலை எழுத்தாக வரும். ஊவண்ணால பூ என்று வரும். சரியா? பூ. ஆவண்ணால அவனா, செய்தது அவனோ அப்படின்லாம் வரும். சரி, அவனா. அல பல சில அந்த பெயர் சொற்களோட சேர்ந்து வரும். சரியா? பல சிலண்டு அந்த எழுத்துக்களோட ஆனா வரும். சரி, வேற்றுநிலை மெய்மயக்கம் இடம்பெற்றுள்ள சொல். வெரி குட். இதே கேள்வி நான் சொன்ன, இதே கேள்வி. ஓ, வேற்றுநிலை மெய்மயக்கம் இடம்பெற்ற சொல் தம்பி. சரியா? அதுல உப்பண்ணாவோட என்ன செய்யுது, மயங்குது. உப்பண்ணாவோட. சரியா? பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆன்சர் சொல்லிட்டு வாரீங்க. ஏன்? இப்ப நாம 12 கேள்வி பார்த்துட்டோம். சரியா? 12 கேள்வி என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். அந்த உற்சாகத்துல சொல்றீங்க. அப்ப 100 கேள்வியும் பார்த்தா என்ன, உங்களுக்கு ஃபுல் கிளியர். சரியா? அதே கிளியர் ஆயிரும். இதை பார்த்து முடியவே உங்களுக்கு எழுத்தியல் ஓகேவாயிரும். சரி, சார்பெழுத்து. பின்வருவனவற்றுள் சார்பெழுத்து. சார்பெழுத்துன்னா என்ன? தனியே இயங்காது, உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களோட என்ன செய்யும், சேர்ந்து இயங்கும். அதுதான் சார்பெழுத்து. தனித்து இயங்காதது. சொல்லுங்க பாப்போம், என்ன வரும்? அது எப்படி இயங்கும்டா, உயிரெழுத்தோட. வெரி குட். என்ன எழுத்து? 4வது ஆன்சர். ஏண்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உயிரெழுத்தோடையும் மெய்யெழுத்தோடையும் சேர்ந்து இயங்குறதுதான் சார்பெழுத்து. அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் என்ன, உயிர்மெய் எழுத்துக்கள் தான் இந்த சார்பெழுத்துக்களை வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன செய்யும், இந்த சார்பெழுத்துக்களை வரும். அதாவது சக தான் நம்ம பாருங்க, உம்மண்ணா சக ஆனா, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்துதான் என்ன செய்யும், சார்பெழுத்து வரும். சார்பெழுத்து என்ன செய்யுது, உருவாகுது.
இம்மன்னா தனியே இயங்கும், உயிரெழுத்து தனியே இயங்கும், மெய்யெழுத்துக்கள் தனியே என்ன செய்யாது, இயங்காது. அப்ப மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த சார்பெழுத்துக்கள்ல ஒரு வகை. சரியா? இதான் சார்பெழுத்து. எகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். இதேதான் நான் உங்களுக்கு தந்திருந்தேன் கேள்வி. விடையை கொஞ்சம் மாத்தி தந்திருந்தேன். எகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். இதுக்கு ஒரு வாய்ப்பாடு சொன்னேன்ல. ஓகே. ஈனா ஈயன்னா ஏனா ஏயன்னா. இன்னொரு எழுத்து இருக்கு, என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த வாய்ப்பாடு தெரிஞ்சாக்கள் படிக்கும்போது சொல்லி தந்த ஞாபகம் இருக்கிறாக்கள். ஈனா ஈயன்னா ஏனா ஏன்னா ஊனா. இந்த 5 எழுத்துக்களும் சரியா, இந்த 5 எழுத்துக்களும் இந்த 5 எழுத்துக்களுக்கு பக்கத்துல நோட் பண்ணுங்க. எண் சரியா, சரி, இட் எண் இல் இல்லைண்ணா கால் இல்லைண்ணா சரியா, இட் இட் இல். நோட் பண்றீங்களா? பாருங்க. இந்த இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ஈனா ஈயன்னா ஏனா ஏன்னா ஊனா சரியா. இதுக்கு பக்கத்துல இந்த இட்டன்னா 3 சுழி இன்னன்னா கால் இல்லன்னா மவ்வளவு இல்லன்னா உயிரேறிய ரகரம் சரியா, உயிரேறிய ரகரம். இந்த எழுத்துக்கள் வந்தால் அவை வேறுபட்டு ஒலிக்கும். அவை என்ன செய்யும்? வேறுபட்டு ஒலிக்கும். இகரம் ஈகாரம் எகரம் ஈகாரம் உகரம் இதெல்லாம் முன்னுயிர்களாக ஒலிக்கும். ஆனால் இந்த எழுத்துக்கள் வந்தால் அதன் அருகில அது இடையுயிர்களாக என்ன செய்யும்? ஒலிக்கும். என்ன செய்யும்? இடையுயிர்களாக ஒலிக்கும். அதுதான் இதுல வேறுபாடு. இதை வச்சுக்கொண்டுதான் இந்த கேள்விகள் செய்து பாருங்க. இதுல ஈனா ஈயன்னா பாருங்க, ஈனா ஈயன்னா ஏனா ஏன்னா ஊனா. இந்த 5 உயிரெழுத்துக்கு பக்கத்திலையும் இட்டன்னா இன்னன்னா கால் இல்லன்னா இந்த இல்லன்னா உயிரேறிய ரகரம் இதுக்கு பக்கத்துல வந்தால், ஒரு சொல்லாக்கத்தின் போது பக்கத்துல வந்தால் அது என்ன செய்யும்? வேறுபட்டு ஒலிக்கும். ஈனா ஈயனா ஏனா ஏனா ஊனா இதெல்லாம் முன்னுயிர்களா ஒலிக்கும் சரியா. இலை சும்மா சொல்லும் போது இலை ஈசல்ன்னு சொல்லும் போது முன்னுயிர்களாக ஒலிக்கும். ஆனா இந்த எழுத்துக்களுக்கு பக்கத்துல வந்தா, இந்த எழுத்துக்கள் அதன் அருகில வந்தா அவ முன்னுயிர்களாக அன்றி என்ன செய்யும்? இடையுயிர்களாக ஒலிக்கும். இடையுயிர்களாக என்ன செய்யும்? ஒலிக்கும். அப்ப உங்களுக்கு இதுல வேறுபட்டு ஒலிக்கிற கேள்வி வந்தா நீங்க இதை பாப்பீங்க, இந்த எழுத்துகள் இருக்கான்னு பாப்பீங்க, 5 எழுத்தும் இருக்கான்னு பாப்பீங்க. அந்த 5 எழுத்தும் இருந்தா அதுதான் வேறுபட்டு ஒலிக்கிற சொல் சரியா. இப்ப எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. இதுல பாருங்க, எகரம் வேறுபட்டு ஒலிக்கிறது கேட்டது. இதுல பாருங்க என்ன என்ன அந்த வந்த எழுத்துல ஏதாச்சும் இருக்கா? பாருங்க, வந்த எழுத்துல ஏதாச்சும் ஒண்ணும் இருக்கா? எருமை இது வருமா? இல்ல. எழுது இது வருமா? சரி வச்சுப்போம். அதே மாதிரி எது இது வருமா? எல்லை இது வருமா? எத்தனை எழுது வரும்? எழுதுல இல் சக இதுதான் என்ன? லு. நம்ம பார்த்தோமல்ல, இட்டன்னா இட்டன்னா 3 சுழி இன்னன்னா கால் இல்லன்னா இந்த இல்லன்னா அப்புறம் உயிரேறிய ரகரம் இது வந்தால் என்ன செய்யும்? அந்த 5 எழுத்தும் அந்த 5 உயிரெழுத்தும் வேறுபட்டு ஒலிக்கும் என்று பார்த்தோம். அப்ப இந்த இல்லன்னா வந்திருக்கீங்க. அப்ப என்ன செய்யும்? அது வேறுபட்டு ஒலிக்கும். அது என்ன செய்யும்? வேறுபட்டு ஒலிக்கும். விளங்கிட்டா? இப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்து அதே மாதிரி ஈகாரம் ஏகாரம் உகரம் சரியா, ஈகாரம் அந்த மாதிரி வேறுபட்டு வரும். அதை நீங்க இந்த மெத்தடை வச்சு கொண்டு கண்டுபிடிக்க. விளங்கிட்டா? இப்ப ஓகேவா? ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. வன்தொடர் குற்றியலுகரம் இடம் பெற்றுள்ள சொல்.
ஆடு, அங்கு, விட்டு, விறகு, செய்து. மூன்றாவது. வெரி குட். ஓகே. ஆடு என்ன? அங்கு, ஆடு நெறி. வெரி குட். விட்டு வந்து வன் தொடர். விறகு, விறகு உயிர்மெய் இல்ல, உயிர் தொடர். சரியா? உயிர் தொடர். இடைத்தொடர். செய்து என்ன? இடைத்தொடர். சரி, அப்ப 4 கேள்வி. 16 கேள்வி பார்த்து. சரியா? பாருங்க, 16 கேள்வி என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். இந்த எழுத்தியல் அதே மாதிரி 2019 கட்டான ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஓகே, 2019 பார்ப்போம். பாருங்க, அதே கேள்விதான். இதுல எத்தனை கேள்வி வந்திருக்கு? 3 கேள்வி வந்திருக்கு. இதழ், குவி, உயிர். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஓ, வெரி குட். ஏன் மிச்சதெல்லாம் உச்சரிக்கும் போது இதழ் குவிந்து என்ன செய்யாது? உச்சரிக்கப்படாது. சரி, 2வது கேள்வி பாருங்க. வளைனா மூக்கொழி. வெரி குட். இப்ப எல்லாரும் கேட்ச் பண்ணிட்டீங்க. சரியா? வளைனா மூக்கொழி என்ன? 3வது விட 3 சுழி என்னன்னா. ஓகே. பின்வருணவற்றுள் சொல்லுண்ட இடையில ஈ என்ற மெய்யம் அடுத்து மயங்கக்கூடிய எழுத்து. சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஒரு சொல்ல போட்டு பார்க்கணும். ஈயனாவை அடுத்து மயங்கக்கூடிய வாய்மை, தூய்மை. இந்த ஈயனாவோட இட்டன்னா பயங்கரமா எது சொல்லியிருக்கா? இல்ல. அதே மாதிரி ஈயனாவோட இட்டன்னா இல்ல, ஈயனாவோட இருன்னா இல்ல, ஈயனாவோட இல்லன்னா இல்ல. ஆனா உம்மனா மயங்கும். வாய்மை, தூய்மை, சேய்மை. பாருங்க, மயங்குதல்ல. விளங்கிட்டா இப்ப? ஓகே. 2020 பாருங்க, அதே கேள்விதான். பின்வருவனற்றுள் அரை உயிர். அரை உயிர் என்ன? வெரி குட். மூன்றாவது உவண்ணா. ஓகே. ஈரிதழ் மூக்கொழி. பாருங்க, அதே கேள்வி திரும்பவும் வெரி குட். இப்போ ஒன்று சொல்லுங்க. ஈஸியா இல்லையா எழுத்தியல்? அப்ப ஏன் நீங்க எழுத்தியல்ல பிள்ளை விட்டீங்க? இப்ப அழகு பரீட்சையில நீங்க இதுலதான் பிள்ளை விட்டுக்கிறீங்க, வேற எந்த இதுலயும் பிள்ளை விடல. கணபேர் பிள்ளை விட்ட பிள்ளை இந்த மூக்கொழி, அன்ன ஒளி, நுனி அன்ன ஒளி என்று கேட்டோம். அதுலதான் கூட பிள்ளை. சரி, வேற்று நிலையாக மட்டும் மயங்கும் எழுத்து. வெரி குட், வெரி குட். சரியா? இப்ப இதுல 3 கேள்வி வந்து 22 கேள்வி பார்த்தாச்சு. 2021 அடுத்து கூட்டு பெயர் என்று கேட்டி. பின்வருவனற்றுள் கூட்டுயிர். சரியா? கூட்டு பெயர் இல்லாத கூட்டுயிர் தான். என்ன? இன்னொரு எழுத்து என்ன? வெரி குட், வெரி குட். ஓகே. ஐயுமாவும் கூட்டுயிர். சரியா? கடையண்ண வெடிப்பொலி. கடையண்ண வெடிப்பொலி. வெரி குட். அப்ப இங்கன்னா என்ன? கடையண்ண மூக்கொழி. ஓகே. பின்வருவனற்றுள் உடம்படுமையாக தோன்றும் எழுத்து. இதுன்னு படிக்கல நான். சரியா? படிச்சு தரலாம். ஓகே. 22ல பாருங்க. இதழ் குவியா உயிர். இதழ் குவிய கூடாது. வெரி குட், வெரி குட். தான் சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் ஆன்சர் சொல்றீங்க. ஓகே. ஈரிதழ் வெடிப்பொலி. வெரி குட். ஓகே, ஓகே. சொல்லுண்ட இடையில 3 மெய்கள் மயங்குமாயின் அவற்றுள் முதலாவதாக அமையத்தக்கது. வெரி குட். 3 மெய்கள் மயங்குறண்டா ஈ,
இந்த எழுத்து முதலாவத வந்தா அது அடுத்து என்ன செய்யும்? மூன்றுமைகள் மயங்கி வரும். வாய்க்கால், சேர்க்கை, வாழ்க்கை. சரியா? மூன்றுமைகள் மயங்கி வாரண்டாமா இந்த எழுத்துகள் இந்த எழுத்துகளுக்கு பக்கத்துல வேறொரு சொல் எழுத்து வந்தா அது மூன்றுமைகளா மயங்கி பாருங்க. வாய்க்கால். சரியா? வாய்க்கால் என்று சொல்லும் போது இதுல இயன்னா இருக்கு. சரியா? இயன்னாவை அடுத்து இக்கன்னா மயங்குது. அதுக்கப்புறமா இன்னொரு மெய் இக்கன்னா என்ன செய்யுது? மயங்குது. அதே மாதிரி சேர்க்கை. சேர்க்கை என்று சொல்லும் போது கை அதுல இரண்டா இக்கன்னா. அதே மாதிரிதான் வாழ்க்கை. அதுல என்ன? ஒரு இல்லன்னா இன்னொன்று ரெண்டு இக்கன்னா என்ன செய்யுது? மயங்குது. அதான் மூன்றுமைகள் மயங்குது. சரி, ஓகே ஓகே, இது பார்த்தாச்சு. 2023 கூட்டுயிர். பாருங்க, அதே திரும்ப வருது. கூட்டுயிர். வெரி குட். ரெண்டாவது ஆன்சர். வளைனா வெடிப்பொலி. சொல்லி பார்த்து கண்டுபிடிங்க. வெரி குட். நாலாவது ஆன்சர். இட். அது வெடிப்பொலி, அதே சமயம் வளைனா, நாக்கு வளையுது. அடுத்தது உடல்நிலையாக மயங்காத எழுத்து. வெரி குட். இல்லன்னா. ஏன்? அது வேற்று நிலையாகத்தான் மயங்கும். இட்டனா 2 தடவை வார மாதிரி இருக்கி, இந்தன்னா 2 தடவை வார மாதிரி இருக்கி. அதே மாதிரி இன்னன்னா இருக்கி, இங்கன்னா இருக்கி. இல்லன்னா 2 தடவை வார மாதிரி இருக்கா எதுவும் சொல்? இல்ல, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே. அடுத்தது 2024. 25 இன்னும் வரல பேப்பர். 24 பாருங்க. பின்வருவனற்றில் வருடொளி. எந்த இர்ரன்னா? இர்ரன்னாவா இற்றன்னாவா? சரியா சொல்லணும். இப்ப என்னது? வருடுன்னா வருடு. அந்த நாகன சொல்லு பிறப்பிக்கும் போது வருடுற மாதிரி இருக்கணும். அறம், மரம். எது வரும்? அறம் வருமா மரம் வருமா? ஓகே. சொற்களின் இறுதியில வராத எழுத்து.